பதவி காலத்தில் சொத்து குவிப்பு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக முறைப்பாடு. மஹிந்த ஆட்சியில் இடம்பெற்ற படுகொலைகள் அனுர அரசிடம் கோரப்படும் நீதி. மதுபான அனுமதி பத்திர விவகாரம் முக்கிய புள்ளிகளுக்கு விழப்போகும் பேரிடி. 2009 இறுதி யுத்த காணொளியை அனுரவுக்கு வழங்க தயார் சவால் விடுத்த முக்கிய புள்ளி. காசாவில் கால் வைத்தால் பணைய கைதிகளை கொள்வோம், இஸ்ரேலை மிரட்டும் ஹமாஸ். முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சம்பாதித்துள்ளதாக தெரிவித்து லஞ்சம், ஊழல் மற்றும் கழிவுகளுக்கு எதிரான குடியுரிமை அமைப்பினால் விசாரணை நடாத்துமாறு கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அமைச்சராக இருந்த காலத்தில் தனது மனைவி, தோழி மற்றும் நண்பர்களின் பெயர்களை பயன்படுத்தி பெருமளவிலான சட்டவிரோத சொத்துக்களை குவித்துள்ளதாக உரிய முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா போக்குவரத்து, துறைமுகங்கள் உட்பட பல்வேறு அமைச்சு பதவிகளை கடந்த அரசாங்க காலங்களின் போது வகித்து வந்தவர் ஆவார். இதேவேளை வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது சதோச ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மதுபான அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பட்டியலுடன் அவர்களை பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர்களையும் முன்வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன கோரியிருந்தார். இதன்படி ரோஹித அபேகுணவர்தனவின் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் இந்த கருத்து வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி செய்த 2004 மற்றும் 2005 இடைப்பட்ட காலங்களில் சட்ட ஆட்சி பலவீனமாக இருந்ததன் காரணமாக 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குறித்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில் 40க்கும் மேலான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிப்பதற்காக என எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டார். அத்தோடு மாமனிதன் என போற்றக்கூடிய ரவிராஜ் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை செய்யப்பட்டார். எனினும் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி காணப்பட்டது. சுருக்கமாக சொல்ல போனால் பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது. வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டது. பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் இந்த ஆட்சியில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்ட ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது எடுக்கப்பட்ட முக்கிய காணொளிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்க தயாராக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் தொடர்பில் தமிழ் புலம்பெயர் சமூகத்திலிருந்து சில எதிர்வாத கருத்துக்கள் வெளிப்பட்டாலும் ஜனநாயக முறையில் செய்யும் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஆதரவை அந்த மக்கள் வெளிப்படுத்த தயாராக உள்ளனர் என அவர் கூறியுள்ளார். மேலும் இவ்வாறான காணொளிகளின் மீது சர்வதேசத்தின் அழுத்தங்கள் காணப்படுவதாகவும் அதனால் அதில் பெரும்பாலான காணொளிகளை வெளிப்படுத்துவதில் பாரிய சிக்கல் நிலவுவதாகவும் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார்.
வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது சதொச ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதனை அடுத்து மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சாட்சிகளை எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகள் குறுக்கு விசாரணை செய்ய உள்ளனர். முன்னாள் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் முகமது சாஹிர் ஆகியோர் சதொச ஊழியர்களை நீக்கி அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட வைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்பொழுது வெங்காயத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 1 கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை 500 முதல் 550 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றிற்கு 400 முதல் 450 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் இந்திய வெங்காயம் கையிருப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் 1 கிலோ வெங்காயத்தின் மொத்த விலை 400 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தேங்காய் ஒன்றின் விலை 180 முதல் 230 வரை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவு மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு இறுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை மன்னாரில் சந்திப்பொன்றை நடத்த உள்ளனர். அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலேனும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களை நடாத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தங்களிடம் உள்ள பணிய கைதிகளை மீட்க இஸ்ரேல் முயன்றால் நொடியும் யோசிக்காமல் அவர்களை கொன்றுவிடுவோம் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஹமாஸின் ராணுவ பிரிவான இஸ்ஸெஸ்தீன் அல் ஹஸ்ஸாம் படை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இஸ்ரேல் பணிய கைதிகளை கொன்றால் என்னவாகும் என்ற விளைவுகள் குறித்து கருத்தில் கொள்ள வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேல் மீட்பு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தாக்குதல் நடாத்தப்படும் எனவும் அதற்கு இஸ்ரேல் தான் பொறுப்பாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஓராண்டிற்கு மேலாக மோதல் போக்கு நிலவி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே இதுபோல எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் ஏற்படவில்லை.